அனைவருக்கும் வணக்கம். நம்ம நம்ம மாணவர்கள் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ராங்கான வேலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்ன கிடைக்குது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க டூல்ஸ் கிடைக்கிறதெல்லாம். ஓகேங்களா? சரியாக தப்பாக கூட நம்ம ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் நமக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை உண்டு. அது இங்கிலீஷ் கிராமர் ஆக்சுவலாக பெரும்பாலும் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானாக வந்து என்னோடய கேரியர் ஸ்டார்டிங் டேஸில் இதனால் நிறைய மெயில் அனுப்பாமல் எப்படி அது கண்டென்ட் கரெக்டாக எழுதுவோமா அப்படிங்கிற பயத்துலேயே நிறைய எழுதாமல் இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஒரு 20 years பேக். ஓகேங்களா? ஸோ வைல்ட் லெவலில் கிராமர் மட்டும் செக் பண்ணாமல் இன்னும் நிறைய அந்த இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட திங்கிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூல் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த டூலுக்கு பேர் தான் கிராமர்லி ஏஐ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்திங் டாக் ஒன். அனைவரையும் சம்திங் டாக் ஒன் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டூல் பேர் கிராமர்லி ஏஐ. ஜஸ்ட்டு அந்த டூலை பற்றி மட்டும் பார்க்காம நாம் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி இந்த டூல் வேரி ஆகுது, ஜஸ்ட்டு ஏன்னா நம்ம எம்எஸ் வேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் அதே அந்த வேர்டில் தப்பாக அடிச்சுனாக்க அதை காட்டும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த கிராமர் எப்படி வேரி ஆகுது, டிஃபர் ஆகுது அதுலேருந்து அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தா இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்லையும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிராமர்லி ஏஐ பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர்லி ஏஐனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். கிராமர்லி அப்படின்னாக்கா ஏஐ பவர்டு ரைட்டிங் அசிஸ்டண்ட். ஏஐ பவர்டு ரைட்டிங் அசிஸ்டண்ட் தான் கிராமர்லி. ஆக்சுவலாக இது வந்து உங்களுடைய ரைட்டிங் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும், உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும், உங்கள் ஐடியாஸை கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கான ஹெல்ப் பண்ணுற அந்த டூலுக்கு பேர் தான் கிராமர்லி ஏஐ. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கிராமர்லி ஏஐனா என்னென்னு புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் டெஃபினிஷனை. இப்படி திங்க் பண்ணுங்கள். நார்மல் டூல் உங்களுடைய கிராமர் மிஸ்டேக்ஸு தான் ஃபிக்ஸ் பண்ணும். பட் இந்த ஏஐ டூல், இந்த கிராமர்லி ஏஐ டூல் உங்களுடைய சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ கோ டு காலேஜ் எஸ்டர்டே இருந்துச்சுனாக்கா நம்ம கிராமர்லி என்ன பண்ணும்? ஐ வென்ட் டு காலேஜ் எஸ்டர்டே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும். இது ஒரு பேசிக் கிராமர் ஃபிக்ஸ். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒன்று பார்ப்போம். ஐ ஆம் ரைட்டிங் திஸ் மெயில் டு இன்ஃபார்ம் அபவுட் டிலே அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம கிராமர்லி என்ன பண்ணும்? ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ அபவுட் யர் டிலே அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சென்டென்ஸையே இம்ப்ரூவ் பண்ணுது. அதுதான் கிராமர்லி ஏஐயுடைய அட்வான்டேஜ். ஓகே, இப்போ நம்ம கிராமர்லி ஏஐ இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர்லி ஏஐனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, நம்ம இதுக்கு கிராமர்லி ஏஐ இப்போ அந்த டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நான் போய்ட்டு கிராமர்லி ஏஐ சர்ச் பண்ணுறோம். ஆக்சுவலாக கிராமர்லி ஏஐயுடைய யூஆர்எல் எதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். பெட்டர் grammarly.com. ஓகேங்களா? எக்ஸாம் போகிறோம். இங்கே போய்ட்டு சைன்அப் வித் கூகுள். ஏன்னா கூகுள் ஐடி வச்சுன்னா கூகுள் சொன்னால் நீங்கள் எதில் வேணுமோ அதை சைன்இன் பண்ணிக்கலாம். நான் சம்திங் டாக்குன்னு வச்சு சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணிக்கிறேன். ரைட் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் கேட்குது. நம்ம வந்து அதர்ஸில் போட்டுக்கோங்க போனேன். டீம் மெம்பர், அசஸு. ஓகே, நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. குக்கீஸு கேட்குறாங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அமௌண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ண போகிறதில்ல. வித் ஃப்ரீ. மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்கான இதை டவுன்லோட் பண்ணுறோம் நம்ம.
போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கிராமருடைய சிம்பிள் இதுதான். ஐயோ, வாட்ஸ்அப் சிம்பிள் எனக்கு தோணுது சில டைமு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்துட்டு கிராமர் கன்யூ டு கிராமர்லி கொடுக்குறோம் நம்ம இங்கே. ஓப்பன் கிராமர்லி பார்த்தீங்களா, இங்கே வந்துச்சு. அதில் கிராமர் ரைட் இயர் மிஸ்டேக் ஃப்ரீ டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் எது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் ஸ்கிப் கொடுத்துட்டா கன்யூ வித்து ஃப்ரீ வேறு கன்யூ வித்து கிராமர்லி கொடுத்தோம். ஓகேங்களா, இப்போ ஒரு நியூ டாக் நீங்கள் எதுக்குன்னு எழுதியிருந்தால் அதை அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நியூ டாக்குமெண்ட்டு நீங்கள் எழுதி வச்சு தான் அப்லோட் பண்ணி அது இது நீங்கள் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு கிராமரு உங்களுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு கிளாசிக் டாக்கில் நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே வச்சு தான் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லைனாக்க நம்ம முன்ன பண்ண மாதிரி நம்ம சில டெக்ஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் படி பார்க்கலாம். என்னது, ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம கொடுத்தோமா. இங்கே ஸ்கோர் ஓவரால் ஸ்கோர் கட்டுது போல். ஓகேவா, நாம் கூல்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது இது என்னது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஓவரால் ஸ்கோர் என்னங்கிறது பார்ப்போம். ரைட்டாகவே கிராமர் நீட்ஸ் டு அட்லீஸ்ட் 30 வேர்ட்ஸ் 30 வருஷம் இருந்தால் ஸ்கூல்ஸில் கொடுக்கும் போல இருக்குது. ஓகேவா, ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. சரி, கீழே என்ன இருக்குது, ரைட்டு இம்ப்ரூவ் இட்டுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அரைவ் அட் ஸ்கூல் எஸ்டர்டேன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஐ காட் நான் கொடுத்துட்டேன். நம்ம கோ டு ஸ்கூல்னு கொடுத்துட்டு இதை ரைட் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ரீட்ரீவ் பண்ண சொல்கிறோன்னு வைங்க. இப்போ அங்கே ப்ராசஸ் ஆகுது. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இம்ப்ரூவ் இட்டுன்னு சொல்கிறோன்னு வைங்களேன். வாய்ஸ் கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ இது வேணால் இங்கே ஸ்கூல் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் கொடுத்துட்டோம்னாக்க எந்த இதில் நம்ம கர்சர் நிற்குதோ அங்கே இன்சர்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. ஓகேவா, உங்களோட இங்கிலீஷே இப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நீங்கள். ஓகேவா, அதே மாதிரி நம்ம இன்னொன்று எதுவும் பார்த்தோமே. நம்ம என்ன பார்த்தோம், இதுவே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி ஒன்று வச்சு. ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படி கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் போய் இம்ப்ரூவ் ரிவ்யூ செஷன்ஸு ரைட்டு ஜென்னிஸ்க்கு சும்மா இம்ப்ரூவ் இட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, ஐ வென்ட் டு ஸ்கூல். இப்போ இது கரெக்டு. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வென்ட் டு ஸ்கூல் போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நான் வந்து ஒரு கண்டென்ட்டே அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னது, ஒரு மேனேஜருக்கு கண்டென்ட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். அதை வந்து ரிவ்யூ பண்ணணும். இது பண்ணாக்கா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போமா. நம்ம இது வந்து ஆக்சுவலாக நான் டோன்ஸ், அதாவது இப்போ வந்து ரெக்வஸ்ட் டோனில் பேசணுமா, இல்லை ஒரு மேனேஜர் ஒரு டெவலப்பருக்கு அனுப்பிச்சுடுற மாதிரி, இல்லை மேலே இருக்கவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுப்பிச்சுடுற மாதிரி, ஒரு ஹையர் மேனேஜர் வந்து கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுப்பிச்சுடுற மாதிரி, இல்லை ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சுடுற மாதிரி, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சருக்கு அனுப்பிச்சுடுற மாதிரி, அந்த மாதிரி வே ஆஃப் டோன்ஸ் அதையும் இது உங்கள் கிராமர்லி ஹேண்டில் பண்ணும் உங்களுக்கு.
ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒன்று டைப் பண்ணுறேன். ஹலோ சார், ஹலோ சார், ஐ வெண்ட் I want, okay, I want extension for assigning இப்படி நீங்கள் அசைன்மெண்ட் அப்படி நீங்கள் சொல்ல விரும்புனீங்க வச்சுக்கோங்களேன். அசைன்மெண்ட் பிகாஸ் நீங்கள் உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் எழுதலை, அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஆம் சிக் சாருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஓகேவா? இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? நீங்கள் இம்ப்ரூவ் கொடுத்துட்டீங்கனாக்கா என்ன அது பாருங்க, நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹலோ சார், இதை வந்து நீங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு இதை இன்சர்ட் கொடுத்துட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி நம்ம ஒரு சரி நான் ஒரு லைன் அடிக்கிறேன், நீங்கள் பேராகிராஃபாக எழுதி அது முழுசாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஹலோ சார், ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் அண்ட் அந்த டோனை பாருங்கள், ரெக்வஸ்ட் பண்ண டோன் இது, சாரிக்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ண டோன், எக்ஸ்டென்ஷன் ஃபார் மை அசைன்மெண்ட் பிகாஸ் ஐ ஆம் ஃபீலிங் அன்வெல். இது வந்து உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து நம்ம மெயில் அடிக்கிறோம், அந்த மெயிலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நீங்கள் ஜெனரேட்டிவ் இது கரெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த எம்எல்இ யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய மெயில் வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் பொலைட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் நம்ம அடிக்கும்போது நம்ம என்ன டோனில் அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம டவுட் வரும் நமக்கு. ஓகேங்களா? அதனால் அந்த டோன்ஸ் எல்லாம் நீங்கள் கிராமர்லி யூஸ் பண்ணி உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது இப்போ நாங்கள் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், திஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்கனாக்கா நீங்கள் போய்ட்டு இப்போ இங்கே இம்ப்ரூவ் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஓகேவா? திஸ் இஸ் சிச்சுவேஷன் இஸ் நாட் அக்செப்டபுள் அப்படி, அதாவது அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் இது உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். அதாவது நார்மல் கிராமர் ஃபிக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த கிராமர்லியோடைய அட்வான்டேஜ். ஸோ கிராமர்லி டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். நம்ம இதை வந்து நீங்கள் கூகுள் டாக்ஸ், ஜிமெயில் எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு மெயில் அடிக்கும் போதோ உங்களுடைய எல்லா டூல்ஸ் கூடயும் உங்களுடைய எல்லா ரைட்டிங் கூடயும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா உங்களுடைய கம்யூனிகேஷன் எவ்வளோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒர்க்கை பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த கிராமர்லியோடைய அட்வான்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் போயிட்டோம் நம்ம. ஸோ இது வந்து இந்த டூல் யூசேஜ், இந்த டூல் டெமோ, இந்த டூல் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாம் இதை வந்து ஒரு இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவில் டெக்னிக்கலாக இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்மளுடைய அப்சர்வேஷனை நம்ம கூட சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். இதில் டவுட்ஸ் இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.